அருளினால் நிரப்பினீரே. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மற்றொரு விண்ணமுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வருடம் ஆரம்பித்து 2-3 வாரங்களாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பல நாட்கள் கடந்து போய்விட்டது. மாதத்தின் அரை பகுதியையும் தாண்டி வந்துவிட்டோம். இப்போதுதான் வருடம் ஆரம்பித்தது போல இருக்கிறது. ஆனால் நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டு போகிறது. எப்போதாவது உங்களுடைய மனதிலே இது உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கருத்து அல்லது ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அதை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ ஒரு காலத்திலே குழந்தைகளாக வாழ்ந்திருப்போம், பாடசாலைக்கு பிள்ளைகளாக போயிருப்போம், வாலிபர்களாக இருந்திருப்போம், பெரியவர்களாக வந்திருப்போம். எங்களுக்கு ஒரு குடும்பங்கள் இருக்கும், ஒருவேளை பிள்ளைகள் இருக்கும், உறவுகள் இருக்கும், வேலை இருக்கும், படிப்பிலே பல காரியங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டிருப்போம். இப்படி பல அனுபவங்களுக்கூடாகவும் பல வாழ்க்கையின் படிகளுக்கூடாகவும் நாங்கள் கடந்து வந்திருப்போம். இவையெல்லாம் எல்லோரும் செய்கின்ற ஒன்று. ஆனால் ஒவ்வொருவருடைய மனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்து பார்த்தாலும் சில மனிதர்களுடைய பெயர்கள் மற்ற மக்களால் அடிக்கடி பேசப்படுவதும் சிலர் இருந்தும் தெரியாமலே போய்விடுகின்றவர்களாகவும் வாழ்வதையும் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நாங்கள் கண்டிருப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படியானவர் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் மற்ற மனிதர்களால் பேசப்படுகிறவராக இருக்கிறீர்களா, அல்லது நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு என்று யாருமே உங்களை கவனிக்காத வகையிலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராக இருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால், இறைவனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எண்ணப்படுகிறது. ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு பறவையோ பார்க்கிற போது, அவை வாழ்கிற போது, அவருடைய வாழ்க்கை சக்கரத்தை பார்க்கிற போது அவைகள் வாழ்வது போல அல்ல, மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது, கருத்துள்ளது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருப்பேன், அல்லது புத்தகங்களிலே வாசித்திருப்பீர்கள். அதனால்தான் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி ஏற்படுத்துகின்ற தாக்கம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இன்னும் பலரால் பேசப்படுகிறது. சில நேரங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஒரு மனிதராக இருக்கலாம், ஏன் தான் ஒரு தொழிலை செய்து அந்த தொழிலிலே முன்னுக்கு வந்த ஒருவராக இருக்கலாம், ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற ஒருவராக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். கட்டாயம் இப்படி ஒரு வேலை செய்தால் அல்லது இப்படி ஒரு தொழில் செய்தால்தான் மற்றவர்கள் என்னை பற்றி பேசுவார்கள் என்பதல்ல. ஒவ்வொருவருடைய விருப்பமும் அவர்களுடைய அழைப்பும் அவர்கள் செய்ய விரும்புகிற காரியங்களும் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு வித்தியாசமானது. எனக்கு நினைவாக இருக்கிறது, நான் சிறிய பிள்ளையாக இருந்தபோது நான் போன ஆலயத்திலே ஒரு புதிதாக ஒரு குருவானவர் வந்திருந்தார். அந்த குருவானவர் முதலாக தன்னுடைய பேச்சை அல்லது அருளுரையை ஆற்றுகிற போது அந்த அருளுரையின் பகுதியாக ஒரு சின்ன குட்டி கதை ஒன்றை சொன்னார். அவர் சொன்ன கதை அதுதான். அவர் சொன்னார், நான் ஒரு குருவானவரை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லப் போகிறேன். புதிதாக ஒரு ஆலயத்திற்கு ஒரு குருவானவர் போயிருந்தார்.
அவர் போயிருந்த போது அந்த ஆலயத்திலே மூப்பர்கள் அல்லது வழிகாட்டிகள் பலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த குருவானவரிடத்திலே வந்து, நாங்கள் உங்களை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவேற்கிறோம், உங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்ற ஆயத்தமாக இருக்கிறோம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், அந்த இடத்திலே ஒரு வண்டில் ஒன்று இருந்தது. அவர் சொன்னார், சரி, நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்புவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வண்டில் ஒன்று இருக்கிறது. அந்த வண்டிலே நாங்கள் இந்த இடத்திலிருந்து சில பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருட்களை ஏற்றி கொண்டு இன்னும் ஒரு இடத்திற்கு நாங்கள் கொண்டு போய் போட வேண்டும். நாங்கள் இந்த பொருட்களை சேர்ந்து எல்லோருமாக இந்த வண்டிலே ஏற்றுவோம். ஏற்றி நான் முன்பக்கமாக வண்டிலை இழுத்து கொண்டு போகிறேன். நீங்கள் அதை பாரமாக இருப்பதனாலே அதை நீங்கள் பின்பக்கம் இருந்து தள்ளி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். அந்த வழிகாட்டிகள் மூப்பர்கள் எல்லாரும் சரி என்று சொல்லி சொன்னார்கள். அவர்கள் பேசியபடியே அந்த வண்டிலே பொருட்கள் சில ஏற்றப்பட்டது. இப்போது அந்த குருவானவர் முன்பக்கமாக அந்த வண்டிலை இழுத்து கொண்டு போகிறார். பின்பக்கத்திலே அந்த வண்டிலை அந்த வழிகாட்டிகள் அல்லது அந்த ஆலயத்தின் மூப்பர்கள் அதை தள்ளி கொண்டு வருகிறார்கள். சிறிது நேரம் அப்படியே போக போக இந்த குருவானவருக்கு இந்த வண்டில் மிகவும் பாரமாக இருப்பது போல தோன்றியதா. இது என்ன, நான் களைத்து போய்விட்டேனா, ஒரு அவ்வளவு தூரம் வரவில்லையே, கொஞ்ச தூரம் தானே வந்திருக்கிறோம், ஏன் எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வண்டிலை இழுத்து கொண்டு போன அந்த குருவானவர் பின்பக்கமாக திரும்பி பார்த்தால் அந்த வண்டிலை தள்ளி கொண்டு வருகிறோம் என்று சொன்ன அத்தனை மூப்பர்களும் வழிகாட்டிகளும் ஏறி வண்டிலுக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்தார்களாம். இப்போது அந்த குருவானவர் தனியாக அந்த வண்டிலை இழுத்து கொண்டு போகிற சூழல் வந்தது என்று சொல்லி அவர் அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த ஆலயத்திலே அவர் சொன்னார், நான் இப்போது இந்த ஆலயத்திலே புதிதாக வந்திருக்கிறேன், எனக்கும் அப்படி ஒரு நிலை வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அவர் அந்த ஆரம்ப அருளுரையிலே இந்த கதையை சொன்னது எனக்கு இப்போதும் நினைவாக இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் வேதாகமம் சொல்லி தருகின்ற ஒரு பாடம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். கிறிஸ்து அந்த உடலின் தலையாக இருக்கிறார். எங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடம் மிகவும் எளிமையானது. அதற்கு நாங்கள் ஆழமான இறையியல் ஒரு ஆராய்ச்சி நடத்த வேண்டியதில்லை. இதில் சொல்லித்தருகின்ற பாடம் என்ன என்று சொன்னால், ஒரு உடல் இயங்குவதற்கு உடலிலே எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. சில உறுப்புகளை எங்களால் பார்க்க முடியும், சில உறுப்புகளை எங்களால் பார்க்க முடியாது. கை தெரியும், கால் தெரியும், கண் தெரியும், பல உறுப்புகள் எங்களால் பார்க்க முடியும். அவை செய்கின்ற வேலையும் எங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் எங்களுடைய உடலுக்கு உள்ளும் உறுப்புகள் இருக்கிறது. அவையும் எங்களுக்கு தேவை, அவையும் வேலை செய்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும். உதாரணமாக நம்முடைய இதயத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய நுரையீரலை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது செமிப்பாட்டு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம், சிறுநீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவையெல்லாம் ஒரு உடல் இயங்குவதற்கு முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன. ஆனால் அவற்றை நம்மால் பார்க்க முடியவில்லை, அல்லது பார்க்க முடிவது இல்லை. இவையெல்லாம் சேர்ந்து செயல்படுகின்ற போதுதான் அந்த உடல் சுகமுள்ள ஒரு உடலாக, தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு உடலாக, ஒரு கருத்துள்ள வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற உடலாக இருக்கிறது. இதுதான் இந்த பகுதி, இந்த வேதாகம பகுதி 1 கொரிந்தியரிலே நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். ஆனால் இந்த உடலில் இருக்கின்ற உறுப்புகள் சரியாக செயல்படாமல் போனால் அந்த மனிதரை நோயுற்ற மனிதர் என்று நாங்கள் சொல்லுவோம். என்றால் அந்த உடலால் முழுமையாக செயல்படக்கூடிய உதவி எல்லா அவயவங்களாலும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் வைத்தியரை சந்திக்க போக வேண்டியிருக்கலாம், அல்லது வைத்தியசாலையில் போய் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய உடல் சரியாக செயல்படவில்லை. அதே போல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒருவரை திருச்சபையாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நாம் வாழுகின்ற சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளலாம், நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதன் ஒரு அவயவமாக இருக்கிறோம். அந்த அவயவத்திற்கு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. உடலிலே இருக்கின்ற அவயவங்களுக்கு பொறுப்பு இருப்பது போல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது.
திருச்சபையில் இருக்கின்ற ஒருவராக இருந்தால் எனக்கு சொல்லுவது இலகு. ஒருவேளை அவர் திருச்சபையில் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிற ஒரு திருச்சபை, ஒரு ஆலயம் ஒழுங்காக இயங்குவதற்கு பலர் ஒன்று சேர்ந்து உதவி செய்கின்ற போதுதான் அந்த ஆலயம் ஒழுங்காக இயங்குகிறது. அது ஒரு பாடல் பாடுகிற ஒருவராக இருக்கலாம், அல்லது ஒரு வாத்திய கருவியை வாசிக்கின்ற ஒருவராக இருக்கலாம், அல்லது ஜெபிக்கின்ற ஒருவராக இருக்கலாம், செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற ஒருவராக இருக்கலாம். இப்படி பல காரியங்களை செய்வதற்கு வேறு வேறு ஆட்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த தேவை நிவர்த்தி ஆகின்ற போதுதான் அந்த திருச்சபையிலே நடைபெறுகின்ற காரியங்கள் எல்லாம் நன்றாக நடந்து அந்த திருச்சபை ஒரு கருத்துள்ள அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு திருச்சபையாக இருக்க முடியும். அது அதே போல் சமுதாயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சமுதாயத்திலே எல்லோரும் ஒரே வேலை செய்வது கிடையாது. அது நான் சொல்லாமலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன, எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வாழ்வதற்கு எத்தனையோ குறைவுகளை நிறைவாக்குவதற்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் தேவைப்படுகிறார்கள். அதிலே நாம் எந்த வழியிலே எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருச்சபை என்று சொல்லுகிற போது நாங்கள் இது ஒரு கிறிஸ்தவ ஒரு செய்தியை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களால் எதை நன்றாக செய்ய முடிகிறதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் எல்லோருக்கும் கடவுள் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட வரங்கள் நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய தேவைக்காக என்று சொல்வதிலும் பார்க்க, மற்றவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அப்படி வரங்களை பெற்ற மனிதர்கள். அந்த வரங்களை இந்த புதிய வருடத்திலே நாங்கள் எப்படி நமக்காக மட்டுமல்ல, திருச்சபைக்காக, சமுதாயத்திற்காக பயன்படுத்த முயற்சி செய்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கை கருத்துள்ள ஒன்றாக மாறிப்போகிறது. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நீதல்
விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? வெளிச்சமே